இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜெங்கிஸ்கானோட அந்த குழந்தை பருவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சேனலில் வந்து ஜெங்கிஸ்கானோட அந்த பார்ட் 1 வீடியோவை நீங்கள் அதை பார்த்தா தான் வந்து இந்த பார்ட் 2 வந்து உங்களுக்கு புரியும். அதனால் அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதில் வந்து ஹோலும், சைல்டோ, யசுகை இவங்கெல்லாம் யார், அப்புறம் அந்த மங்கோலிய மக்களோட அந்த இனக்குழுக்கள் பற்றிலாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பார்ட் 2 வீடியோவை வந்து பாருங்கள். இப்போ இந்த ஜெங்கிஸ்கானோட இளமை பருவத்தை பற்றி பார்க்கலாம். மங்கோலியர்களை பொறுத்த வரைக்கும் தங்களோட குழந்தைகளை வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொதுவாக 4 வயதுக்குள்ளேயே வந்து 4 வயது ஆகும்போதே வந்து குதிரை மேலே ஏற்றி அந்த குதிரை ஓட்டுறதுக்கு வந்து பயிற்சி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். குழந்தைங்க அப்படிங்கிறதுனால உட்காந்து ஓட்டுற அளவுக்கு வந்து உயரம் பத்தாதுல, அதனால் குதிரை மீது நின்று கொண்டே ஓட்டுவதற்கு வந்து பயிற்சி வந்து கொடுப்பாங்களாம். அதே மாதிரி இந்த தெமுஜினுக்கு வந்து 4 வயசு ஆகும்போதே வந்து அவருக்கு வந்து குதிரை ஏற சொல்லி அதை வந்து கற்றுக் கொடுக்குறாங்களாம். அதை வந்து தெமுஜினும் வந்து கற்றுக்கிறாரு. இதில் வந்து தெமுஜின்ங்கிறது யாரோட பேர் அப்படின்னாக்கா ஜெங்கிஸ்கானோட அவரோட பேர் வந்து என்ன அப்படின்னாக்கா தெமுஜின் தான். பின்னாடி தான் அவர் வந்து ஜெங்கிஸ்கான் அப்படின்னு வந்து அவரோட பேரை வந்து பேர் மாற்றம் வந்து செஞ்சுக்கிடுவார். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஜெங்கிஸ்கான் அப்படின்னே நான் வந்து சொல்கிறேன். ஜெங்கிஸ்கான் வந்து தன்னோட 4 வயசுலேயே வந்து குதிரை ஏறுறதுக்கு வந்து கற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வில்வித்தை, அதுக்கப்புறமா வேட்டையாடுறது இதெல்லாமே வந்து அவர் வந்து கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறமா மீன் பிடிக்கிறது இதெல்லாம் வந்து தூண்டில் இல்லாமே வந்து அவர் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு அது எப்படின்னாக்கா முட்டி அளவு உள்ள நீருக்குள்ளே இறங்கி கையில் வந்து ஒரு கூர்மையான ஈட்டியை வச்சே அந்த குறி தப்பாமல் குத்தியே வந்து மீனை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து கற்றுக்கிறாராம். பொதுவாக வந்து மங்கோலியர்களை பொறுத்த வரைக்கும் குளிர்காலத்தில் வந்து வேட்டையாடுவாங்க. அதுக்கப்புறமா சிறு சிறு குழுக்களாக வந்து கிளம்பி சென்று நாள் கணக்கில் வேட்டையாடிட்டு திரும்புவாங்களாம். இந்த கோடை காலம் வந்ததுக்கப்புறமா அவங்க வேட்டையாடிட்டு வந்திருப்பாங்களா அந்த விலங்குகளை வந்து காய வைத்து அதை வந்து பதப்படுத்தி வச்சுப்பாங்களாம். இவங்க வந்து எந்த மிருகங்களை எல்லாத்தையும் வேட்டையாடுறாங்கனாக்கா முயல், நரி, மான், காட்டு ஆடு, கரடி, ஓநாய், நீர்நாய், காட்டு பன்றிகள், மாதிரி விலங்குகள், அதுக்கப்புறமா பறவைகள் இதெல்லாமே கூட அவங்க வந்து வேட்டையாடி வைப்பாங்களாம். அவங்க அந்த வேட்டையாடின விலங்குகளை வந்து இறைச்சிக்காக மட்டும் பயன்படுத்தாமல் அதோட தோல், முடி, கொம்பு, பற்கள், எலும்புகள் எல்லாமே வந்து அவங்க வந்து சேகரித்து வச்சுப்பாங்களாம். இதில் வந்து கொம்பு, எலும்புகள், பற்கள் இது வந்து அவங்க வந்து ஆயுதங்களாகவும் கருவிகளாகவும் வந்து பயன்படுத்திப்பாங்க. இவங்க அந்த சேகரித்த அந்த பொருட்களை வந்து அந்த உடைகளையோ அந்த பால் பொருட்களையோ வந்து வியாபாரம் வந்து செய்வாங்க. அருகில் உள்ள அந்த பக்கத்தில் உள்ள குழுவில்கிட்ட போய் ஏதாவது இவங்க வந்து வியாபாரம் வந்து செஞ்சுப்பாங்களாம். இந்த வியாபாரம்ங்கிறது அவங்க வந்து பண்டமாற்று முறையை தான் வந்து அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து வியாபாரம் செய்கிறதுக்கும் வழி இல்லை, வேட்டையாடுறதுக்கும் வந்து விலங்குகளும் வந்து கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா ஒரு குழு வந்து இன்னொரு குழுவை போய் அவங்களோட கூடாரத்தில் போய் அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு சென்று தாக்குறதுக்கு ஆரம்பிப்பாங்களாம். அவங்க தாக்குறதுக்கான நோக்கம் எதுக்கு அப்படின்னு பார்த்தாக்கா உணவுப் பொருட்களையும் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட உள்ள அந்த மற்ற பொருட்களையும் வந்து கொள்ளை அடிப்பதுக்காக தான் வந்து அவங்க வந்து அந்த மற்ற குழுவிட்ட போய் அவங்க வந்து தாக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட கால்நடைகளை போய் கவர்ந்து வர்றது, அதுக்கப்புறமா படையெடுத்து வென்றவன், அதாவது அவங்க வந்து படையெடுத்துட்டு சென்றிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக வந்து அந்த குழுவில் உள்ள அழகான பெண்களையும் வந்து கடத்திட்டு வந்துடுவாங்களாம். இந்த தாக்க வந்தவங்க வந்து அங்கே உள்ள வயதானவங்களையும் குழந்தைங்களையுமே வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்களாம். ஆனால் அவங்க வந்து தாக்கிட்டு செல்லும் போது அங்கே உள்ள அந்த கூடாரங்களுக்கு வந்து தீ வச்சுட்டு சென்றுவாங்களாம். இந்த தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு போவாங்கல்ல அவங்க வந்து இன்னும் சில நாட்களில் அவங்க வந்து இன்னும் நிறையா புதிய படை எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு இவங்கள போய் மறுபடியும் போய் பழி வாங்குறதுக்காக கிளம்புவாங்களாம். இப்படியே வந்து இந்த பழி வாங்குறங்கிற படலம் வந்து மாறி மாறி தொடர்ந்துக்கிட்டே தான் வந்து இருக்குமா. கூடாரங்களை வந்து கட்டுறது, கால்நடைகளை வந்து மேய்ப்பது, மாமிசத்தை சுடுவது, ஆயுதங்களை தயாரிப்பது, இயற்கையை வழிபடுவது போன்ற எல்லா செயல்களையுமே வந்து சிறு வயது முதலே வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருவாங்களாம். 7 இல்லைன்னா 8 வயதிலே ஒரு சிறுவனுக்குரிய மணப்பெண்ணையுமே வந்து தேர்ந்தெடுத்து நிச்சயம் செய்து வச்சிருவாங்களாம். ஆனால் இது வந்து குழந்தை திருமணம் எல்லாம் கிடையாது. அந்த சிறுவனும் சிறுமியும் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் செய்து வைப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நிச்சயம் செஞ்சு வச்சிருவாங்க.
இப்போ வந்து ஹோலும் வந்து எஷுகைட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த டேமுஜினுக்கு அதாவது ஜெங்கிஸ்கானுக்கு வந்து 9 வயது ஆயிடுச்சு, அவனுக்குரிய துணையை வந்து நம்ம தேட வேணும் அப்படின்னு வந்து ஹோலும் வந்து எஷுகைட்ட வந்து சொல்கிறாங்க. ஆமாம், உண்மைதான், இது வந்து சரியான நேரம் தான், நான் வந்து என்னோட நண்பர்கிட்டலாம் வந்து சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு வந்து எஷுகை வந்து அதுக்கு வந்து பதில் சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஹோலும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து என்னை வந்து கடத்திட்டு வந்ததுக்கப்புறமா எங்களோட இனக்குழுவினர் வந்து உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, அதனால் நம்ம வந்து ஜெங்கிஸ்கானுக்கு வந்து எங்களோட இனக்குழுவில் இருந்து ஏதாவது ஒரு பெண்ணை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல உறவு வந்து ஏற்படும், இதுதான் வந்து என்னோட ஆசையும் கூட அப்படின்னு சொல்லி ஹோலும் வந்து எஷுகைட்ட வந்து சொல்கிறாங்க. எஷுகையும் வந்து சில நிமிடம் வந்து யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஓ இதுவும் வந்து நல்ல யோசனை தான், உன்னோட ஆசையை வந்து நான் கண்டிப்பாக நிறைவேற்றுறேன், நாளைக்கே வந்து நான் டெமுஜினை வந்து அதாவது ஜெங்கிஸ்கானை வந்து கூட்டிக்கிட்டு நான் வந்து கிளம்பி உன்னோட நீ வாழ்ந்த இடத்துக்கு வந்து நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கூடாரத்துல இருந்து வெளியில் வராங்க. கையில் வந்து ஒரு மரப்பாத்திரம் இருக்குது, அதில் வந்து ஒரு கரண்டியும் இருக்குது, அந்த பாத்திரம் நிறைய நீரும் இருக்குது. ஜெங்கிஸ்கான் அவருக்கு உண்டான அந்த குதிரை மேலே வந்து அமர்ந்திருக்கிறாரு. அவரோட உடை வந்து முழு நீல அங்கி வந்து அணிஞ்சிருக்கிறாரு. தலையில் வந்து ஒரு கம்பளி குல்லா வந்து அணிஞ்சிருக்கிறாரு. முன்பக்கமாக தோளின் 2 புறமும் வந்து அழகான அந்த பின்னப்பட்ட ஜடைகள் வந்து போட்டிருக்கிறாரு. குதிரையில் வந்து அவரோட அந்த உணவு பொட்டலத்தோட சிறிய வில் ஒன்றும் இருக்குது. வந்து ஜெங்கிஸ்கானை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, கவனமாக போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து அனுப்புகிறாங்க. இப்போ 4 பாதுகாவலர்கள், எஷுகை, ஜெங்கிஸ்கான், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனி குதிரையாக வந்து 6 குதிரை, அதுக்கப்புறமா கூடுதலாக ஒரு பொதிகளை ஏற்றி கொள்ளக்கூடிய ஒரு குதிரையும் வந்து வச்சுக்கிட்டு இவங்க வந்து கிளம்புறாங்க. ஹோலும் வந்து தன்னோட கையில் இருந்த அந்த பாத்திரத்தில் இருந்து அந்த கரண்டியால் நீரை வாரி வானத்தில் வந்து தெளிக்கிறாங்க. அதாவது இவங்க போகிறவங்க வந்து நல்லபடியாக வந்து திரும்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வேண்டிக்கிறாங்க. இப்போ வந்து குதிரைகளும் வந்து மெல்ல அடி எடுத்து கிளம்புது. இப்போ எஷுகையோட முதல் மனைவி அந்த ஜோட்ஜெலினோட முகம் வந்து ரொம்பவே வாடுது. ஏன்னா மூத்த மகன் வந்து அவங்களுக்கு இருக்கிறாங்க. அவன் வந்து பெரியவனாக இருக்கும்போது பெக்டர் வந்து இருக்கும்போது இந்த ஜெங்கிஸ்கானுக்கு போய் இவங்க வந்து பெண் பார்க்கிறதுங்கிறது ரொம்ப தவறு தானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்பவே வந்து வருத்தத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் எஷுகையை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னாக்கா, தன்னோட மகன் ஜெங்கிஸ்கான் மூலமாக இந்த மெர்கிட் இனக்குழுவோட நம்ம வந்து ஒரு திருமண உறவு வந்து ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. தூரத்தில் வந்து மலைத்தொடர்கள், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பசுமையான புல்வெளி, இந்த மாதிரி இருக்கும்போது தங்களோட இனக்குழுவுக்கும் மெர்கிட் இனக்குழுவுக்கும் உள்ள பகை எல்லாத்தையுமே வந்து அந்த ஜெங்கிஸ்கான்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே போகிறாரு எஷுகை. எஷுகை வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உங்கள் அம்மா ஹோலும்கிட்ட வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த மெர்கிட் இனக்குழுவில் இருந்து நான் உனக்கு ஒரு அதாவது பெண்ணை பார்த்து நான் உனக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு நான் வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால் நீ வந்து அந்த மெர்கிட் இனக்குழுவில் இருந்து ஒரு பெண்ணை வந்து நீ வந்து மணந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த ஜெங்கிஸ்கானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த நதிக்கரை ஓரமாகவே தானே சுற்றி அந்த பகுதிகளை தானே அவர் வளர்ந்துட்டு இருந்தார். அதனால இந்த பகுதிகளெல்லாம் பார்க்கும்போது அது அவருக்கு வந்து ரொம்பவே வந்து புதுசாக இருக்குது. அவர் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து போகிறாரு. இருள் சூழ ஆரம்பிக்குது. இவங்க வந்து காலையிலேருந்து தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து களைப்பும் ஏற்படுது. இவங்க வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ நம்ம வந்து எங்கேயாவது போய் நம்ம தங்கி ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து போகலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. மேடான ஒரு பகுதியில் போய் தன்னோட குதிரை எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு அங்கே பார்க்கும்போது சில கூடாரங்கள் வந்து தெரியுது. இந்த கூடாரத்தில் வந்து இவரோட நண்பர், அதாவது எஷுகையோட நண்பர் ஒருத்தர் வந்து இருக்கிறாரு, டேஷெட்சன் அவர் வந்து இருக்கிறாரு. அதனால எஷுகை வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து இந்த இரவு ஃபுல்லாக நம்ம வந்து இங்கே தங்கிட்டு காலையில் நம்மளோட பயணத்தை வந்து தொடரலாம் அப்படின்னு வந்து எஷுகை வந்து சொல்கிறாரு. எஷுகை வந்து அந்த குதிரைகளை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு வேகமாக வந்து ஒரு கூடாரத்தை நோக்கி போகிறாரு. பின்னாடியே வந்து ஜெங்கிஸ்கானும் அந்த கூடாரத்தை நோக்கி போகிறாரு. அங்கேருந்து ஒருத்தர் வந்து வராரு. எஷுகையை பார்த்துட்டு, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து வரவேற்கிறாரு. அதுக்கு வந்து எஷுகையும் வந்து, ஆமாம், உங்களை நான் சந்திச்சதுலேயும் வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறமா அந்த ஜெங்கிஸ்கானை பார்த்துட்டு, இது யார், உன்னோட மகனா, நல்லா வந்து வளர்ந்துட்டானே, வா உள்ளே போகலாம், நம்ம கூடாரத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜெங்கிஸ்கான் வந்து தன்னோட குதிரைக்கு வந்து தண்ணீர் காட்டுவதற்காக வந்து போகிறாரு. அப்போ தூரத்தில் வந்து சில சிறுமிகள் வந்து ஆற்றில் இருந்து நீர் எடுத்துகிட்டு கொண்டுட்டு போகிறாங்க. அந்த சிறுமிகளில் வந்து ஒருத்தி மட்டும் ரொம்ப உயரமாக இருக்கிறாங்க.
அந்த ஜெங்கிஸ்கானை விட அவங்க ஜெங்கிஸ்கானை பார்த்து சிரிச்சுட்டு அந்த ஜெங்கிஸ்கானை பக்கத்துக்கு வந்து வர்றாங்க. அப்போ வந்து ஜெங்கிஸ்கான் வந்து உன்னோட பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து என்னோட பேர் வந்து போட்டா அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து என்னோட பேர் வந்து தேமுஜின் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. போட்டா வந்து உன்னோட வயசு என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜெங்கிஸ்கான் வந்து எனக்கு வந்து 9 வயது வந்து ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து போட்டா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பனா நீ வந்து என்னை விட சின்னவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியா, அப்பனா எவ்வளவு வருஷம் சின்னவன் அப்படின்னதுக்கு 1 வருடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, திருமணத்துக்காக பெண் தேடி தான் நாங்கள் வந்து இந்த மெர்கிட் இனக்குழுவை தேடி நாங்கள் வந்து பெண் தேடி செல்கிறோம் அப்படின்னு போட்டாட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து போட்டா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, புத்திசாலி மக்கள் எல்லாருமே வந்து பெண் எடுக்கணும் அப்படின்னாக்கா எங்களை தேடி தான் வருவாங்க அப்படின்னு வந்து போட்டா வந்து ஜெங்கிஸ்கான்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து யசுகை வந்து அந்த கூடாரத்துலேருந்து வெளியில் வந்து படுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து ஜெங்கிஸ்கான் வந்து அவரோட அப்பா பக்கத்தில் உட்காந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, உனக்கு என்ன தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கான மணப்பெண்ணை வந்து நான் இங்கேயே வந்து தேர்ந்தெடுத்துக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து யசுகை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு வலிமையான இனக்குழுவினர் கிடையாது அப்படின்னு வந்து யசுகை வந்து அதுக்கு வந்து பதில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்கள் அம்மாட்ட வந்து ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், உன்னோட இனக்குழு அதாவது மெர்கிட் இனக்குழுவில் வந்து நான் வந்து உனக்கு வந்து பெண் பார்க்கணும் அப்படின்னு நான் உங்கள் அம்மாவுக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்குறேன், அதனால் நான் கண்டிப்பாக அதை நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்லுவார்னா, இல்லை நான் இங்கே உள்ள பெண்களை வந்து நான் ஒரு முறை பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து யசுகை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து யாரையுமே தேர்ந்தெடுக்கலைன்னா இவங்களை வந்து நீ வந்து அவமானப்படுத்தினது மாதிரி ஆயிரும், அதனால் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து ஜெங்கிஸ்கான் வந்து என்ன சொல்லுவார்னா, எனக்கு ஏற்ற பெண் வந்து இவங்கள்ட்ட இல்லைன்னா கண்டிப்பாக இவங்க வந்து வலிமையற்ற இனக்குழுவாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஜெங்கிஸ்கான் வந்து சொல்கிறாரு. ஜெங்கிஸ்கான் சொன்ன வார்த்தைகளை கேட்ட யசுகை வந்து சரி நீ வந்து உனக்கு தேவையான அந்த பெண்ணை வந்து நீ பாரு, யாருன்னு சொல்லி நீனே தேர்ந்தெடு அப்படின்னு வந்து யசுகையும் வந்து ஒத்துக்கிறாரு. இப்போ வந்து பெண் பார்க்கும் படலம்ங்கிறது வந்து ஆரம்பிக்குது. சிறுமிகளை வந்து வரிசையாக வந்து நிற்க வைக்கிறாங்க. அதில் வந்து சிலரது முகத்தில் வந்து சிரிப்பு இருக்குது, சிலர் வந்து பயந்து போய் நிற்கிறாங்க. அந்த வரிசையில் வந்து போட்டேவும் வந்து நின்றுட்டுருக்குறாங்க. போட்டே யாருன்னா டேசெட்சென்னோட மகள் தான் வந்து போட்டே. இந்த டேசெட்சென்னும் வந்து அவங்களோட குழுவோட சேர்ந்து கொஞ்சம் தள்ளி உக்காந்து இந்த சுயம்வரத்தை வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. யசுகை வந்து ஜெங்கிஸ்கான்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, உனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா, பெண்ணோட கண்கள் வந்து குறுகியதாக வந்து இருக்கணும், பெரிய கண்களாக இருக்கிறது வந்து நல்லது கிடையாது, ஏன்னா துராவிகள் வந்து அதன் வழியாக நுழைந்து அந்த பெண்ணை வந்து பைத்தியமாக்கிடும், அதனால வந்து குறுகிய கண்கள் இருக்கணும், அதே மாதிரி முகம் வந்து தட்டையாக இருக்கணும், முக்கியமாக அந்த பெண்ணோட பாதங்களை வந்து நீ பாரு, அது வந்து பெரியதாக இருக்கணும், ஏன்னா பெரிய பாதங்களை உடைய பெண் தான் உனக்கு வந்து வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷத்தையும் வந்து கொடுப்பா, அதனால் நீ வந்து இதெல்லாம் வந்து மனசில் வச்சுட்டு தான் நீ வந்து பெண்ணை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி யசுகை வந்து ஜெங்கிஸ்கான்கிட்ட வந்து சொல்கிறாரு. ஜெங்கிஸ்கானும் அந்த சிறுமிகளை எல்லாத்தையுமே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல வந்து பாதத்தை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் முகத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டே பக்கத்தில் வராரு. அந்த போட்டியையும் பார்த்துட்டு அவங்களையும் கடந்து போகிறாரு, மற்ற பெண்களையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பி மீண்டும் வந்து அந்த போட்டேயோட அருகிலேயே வந்து நிற்கிறாரு. நான் வந்து ஒன்றை தான் வந்து துணையாக வந்து தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு வந்து ஜெங்கிஸ்கான் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து போட்டேவும் வந்து சம்மதிக்கிறாங்க. இப்போ யசுகையும் டேசெட்சென்னும் வந்து மகிழ்ச்சியாக வந்து அவங்களோட மகிழ்ச்சியை வந்து பரிமாறிக்கிறாங்க. டேசெட்சென் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, உன்னோட மகன் வந்து சரியான பெண்ணை தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறான், இது வந்து எங்களோட இனக்குழுவுக்கு வந்து ரொம்ப கௌரவம் தரக்கூடிய விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு யசுகைட்ட வந்து சொல்கிறாரு. நான் வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து குளிர்காலத்துக்கான கருப்பு நிற அங்கியை, அதாவது பிளாக் சேபிள் கோட், இதை வந்து நான் வந்து வரதட்சணையாக வந்து கொடுக்குறேன், இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழித்து நம்ம வந்து இவங்களுக்கு வந்து நம்ம திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு வந்து டேசெட்சென் வந்து யசுகைட்ட வந்து சொல்கிறாரு. இவங்களோட கலாச்சாரத்தின்படி பார்த்தாக்கா வேறு இனக்குழுவில் இருந்து பெண்ணை வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னாக்கா அவங்களோட வந்து சில நாட்கள் வந்து அந்த மணமகன் வந்து தங்கி அவங்களுக்கு வந்து பணிபுரிய வேண்டும், இதுதான் வந்து அவங்களோட கலாச்சாரத்தோட
ஒரு பழக்கமாக இருக்குது. இதுக்கு பேர் வந்து மணமகள் சேவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ யசுகை வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என்னோட மகனை வந்து உங்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு போகிறேன். அவனுக்கு வந்து நாய்கள்னா பயம், அதனால் அதை வந்து நீங்கள் கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யசுகை வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. அவரோட பாதுகாவலர்களோட கிளம்புறாரு. மங்கோலியர்களை பொறுத்த வரைக்கும் இடினா பயம். ஏன்னா இடி இடிச்சதுன்னா அவங்களோட கடவுள்களில் ஒருவரான தெங்கிரி இவர் வந்து கோபத்தில் இருக்கிறாரு அப்படின்னு வந்து இவங்க வந்து நினைக்கிறாங்க. அதனால் இடியோட ஓசை கேட்டாலே இவங்க வந்து ஏதாவது ஒரு மறைவான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. காதுகளை வந்து பொத்திக்கிட்டு ஏதோ கெட்டது வந்து நடக்க போகுது அப்படின்னு மனதுக்குள்ளேயே வந்து பயப்படவும் செய்வாங்க. யசுகையும் அவங்களோட பாதுகாவலர்களும் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது, இரவு நேரமும் ஆயிடுது. அப்போ இனிமேல் வந்து நம்ம பயணத்தை வந்து நம்ம மறுநாள் தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு கூடாரத்தில் போய் நம்ம வந்து தங்கிட்டு நம்ம மறுநாள் வந்து நம்மளோட பயணத்தை வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு வந்து யசுகை வந்து தன்னோட பாதுகாவலர்கிட்ட வந்து சொல்கிறாரு. இப்போ அங்கே பார்க்குறாங்க, அங்கே வந்து டாட்டார் இனக்குழுவினர்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த டாட்டார் பழங்குடியின மக்கள் வந்து ஒரு விருந்தை வந்து தயாரித்து அங்கே வந்து அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து யசுகைக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த இனக்குழுவை சேர்ந்த மக்களை வந்து யசுகை வந்து கொன்றிருப்பாரு. ஆனால் யசுகை வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இது வந்து இப்போ இந்த மக்களுக்கு வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அதனால் யசுகையும் வந்து அந்த விருந்தில் வந்து கலந்துக்கிறாரு. ஆனால் அந்த விருந்தில் வந்து யசுகையை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இவர் தான் வந்து நம்ம ஆளை வந்து கொன்னாங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. யசுகைக்கு வந்து விஷம் கலந்த பாலை வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து யசுகை வந்து குடிக்கிறதுக்காக இருக்கும்போது பாதுகாவலர் வந்து சொல்கிறாரு, இல்லை நீங்கள் வந்து இதை குடிக்காதீங்க அப்படின்னு வந்து பாதுகாவலர் வந்து சொல்கிறாரு. இருந்தாலுமே வந்து யசுகை வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த விஷம் கலந்த பாலை வந்து குடிச்சிடுறாரு. இப்போ யசுகையும் வந்து அவரோட பயணத்தை வந்து தொடர்றாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அவரோட இருப்பிடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சமயத்தில் வந்து யசுகைக்கு வந்து கண்கள் வந்து இருட்டுது, கடுமையான வயிற்று வலி வந்து வர ஆரம்பிக்குது. அதனால் தன்னோட குதிரையோட வேகத்தை வந்து குறைக்கிறாரு. ஒரு சில நிமிடங்களில் வந்து அப்படியே அவர் வந்து மயங்கி கீழவும் விழுகிறாரு. இப்போ மறுபுறம் பார்த்தாக்க டெய்ட்சென்னோட முகாம், அங்கே வந்து ஜெங்கிஸ்கான் வந்து ஆடுகளை வந்து பட்டியில் அடைத்து கொண்டிருக்கிறாரு. போட்டே வந்து ஜெங்கிஸ்கானை நோக்கி வந்து குதிரையோட பாலை வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி ஜெங்கிஸ்கான் வந்து குடிச்சிட்டு போட்டேட்ட வந்து ஒரு சிறிய எலும்பு துண்டை வந்து கொடுக்குறாரு. இதை வந்து நீ வந்து உன்னோட கழுத்தில் வந்து மாட்டிக்கோ, உனக்கு ஏதாவது ஆசை வந்துச்சு அப்படின்னாக்கா கடவுளை நினைத்து கொண்டு இதை வந்து தேய்த்தபடி நீ வந்து பிரார்த்தனை செய், அந்த ஆசை வந்து உனக்கு கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. போட்டேவும் வந்து அதை ஆசையோடு வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ தூரத்தில் ஒரு குரல் கேட்குது, தேமுஜின் தேமுஜின் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்து ஒரு ஆள் வந்து குதிரையிலேருந்து வேகமாக வந்து குதிக்கிறாரு. நடக்கக்கூடாது ஒன்று வந்து நடந்துருச்சு, எதிரிகள் வந்து உன்னோட தந்தை சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து விஷத்தை வச்சுட்டாங்க, அதை சாப்பிட்டு உன்னோட தந்தை வந்து மயக்கத்தில் இருக்கிறாங்க, அதனால் நீ வா அப்படின்னு வந்து ஜெங்கிஸ்கான்கிட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே ஜெங்கிஸ்கானும் வந்து இந்த டெய்ட்சென்கிட்ட வந்து சொல்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தன்னோட குதிரையை நோக்கி ஓடி ஏறி அமர்ந்து அவர் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஜெங்கிஸ்கான் வந்து அந்த கூடாரத்துக்குள்ளே நுழையும் போது அவரோட தந்தை யசுகையோட உயிர் வந்து பிரியுது. யசுகையோட முதல் மனைவி ஜோச்சி ஜெல்லும் இரண்டாவது மனைவி ஹோலுமும் வந்து உறைந்து போய் நிற்கிறாங்க. ஜெங்கிஸ்கானுக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரியலை. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கூட அவர் வந்து தெரியாத ஒரு நிலையில் வந்து இருக்கிறாரு. இனி வந்து நம்ம வந்து அழக்கூடாது, குடும்பத்தை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும், இப்போ இந்த குடும்பத்தை பார்த்துக்கிற பொறுப்பு வந்து நம்ம மேலே தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ வந்து யசுகையோட உடலை வந்து சாக்கு துணியால் கட்டிக்கிட்டு அதை வந்து ஒரு கட்டை வண்டியில் வந்து ஏற்றிடுவாங்க. ஆள் இல்லாத குதிரை ஒன்றை வந்து அந்த வண்டியை வந்து இழுத்துட்டு செல்ல ஆரம்பிக்கும். அந்த வயதான மந்திரவாதி வந்து பறை போன்ற ஒரு வாத்தியத்தை வந்து வாசிச்சுக்கிட்டே வந்து முன்னாடி நடப்பார். இந்த யசுகையோட குடும்பத்தினர் வந்து வண்டியோட பின்னாடி வந்து வருவாங்க. இதுதான் அவங்களோட கலாச்சாரத்துப்படி இறுதி ஊர்வலமாக வந்து இருக்குது. இப்போ இந்த கட்டவண்டி வந்து சமவெளியை தாண்டி மேடான பகுதிகளுக்கு வந்து செல்ல ஆரம்பிக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அந்த யசுகையோட உடல் வந்து வண்டியிலேருந்து கீழேயும் விழுகுது. இப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, இதுதான் வந்து இறுதி சடங்குக்கான நிறைவேற்றக்கூடிய ஒரு சரியான இடம் அப்படின்னு வந்து கடவுள் வந்து தீர்மானிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறையை தட்டி தட்டி அந்த நாடோடி பாடல்களை வந்து பாடிக்கிட்டே அந்த மந்திரவாதி வந்து பாடுறாரு.
மந்திரவாதி வந்து யசுகையோட உடலை வந்து பாடிக்கிட்டே வந்து சுற்றி சுற்றி வராரு. அவ்வளவுதான். இனிமே அதாவது பிணந்தினி பறவைகள் வந்து இனிமே வந்து அந்த உடலை வந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து கிளம்பிடுவாங்க. இதுதான் வந்து அந்த மங்கோலியர்களோட ஒரு கலாச்சாரத்தின்படியான இறுதி சடங்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து ஸ்கை பரியல் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. இது வந்து மங்கோலியர்களில் உள்ள சில இனக்குழுவினர்கள் வந்து இந்த இறுதி சடங்கை வந்து இப்படி தான் வந்து நிறைவேற்றுவாங்களாம். அதாவது இந்த ஸ்கை பரியல்ங்கிற ஒரு இறுதி சடங்கை தான் வந்து நிறைவேற்றுவாங்களாம். இப்போ ஜெங்கிஸ்கானும் அவங்களோட குடும்பமும் வந்து அவங்களோட இருப்பிடத்துக்கு வந்து திரும்பி போகிறாங்க. யசுகை வந்து போர்ஜுகீன் இனக்குழுவை சார்ந்தவர் தானே, அதனால அவரோட தலைமைக்கு கீழே தான் வந்து இந்த தாய்ச்சூட்டு இனக்குழுவினர் வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க. யசுகை இருக்கிற வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தான் வந்து போயிட்டுருக்குது. இப்போ யசுகை இறந்ததுக்கப்புறமா இனிமேல் தலைவருங்கிறது யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாரிசுகள் எல்லாமே வந்து ரொம்ப சின்ன பசங்க தான். அதனால இவங்களெல்லாம் நம்மளால் வந்து தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாய்ச்சூட் மக்கள் வந்து கிளம்புறாங்க. ஏன்னா இனிமேல் யசுகைக்கு வந்து ஏற்கனவே 2 மனைவிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 7 குழந்தைகளும் இருக்கிறாங்க. இனிமேல் நமக்கு வந்து அவங்களும் நமக்கு சுமை தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இனிமேல் இங்கே இருந்தோம்னா நமக்கு வந்து இது வந்து பாரமாக தான் வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்த நோக்கி அவங்க வந்து போகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யசுகையோட அந்த கூடாரத்தில் உள்ள பொருட்களையுமே வந்து கொள்ளையடிச்சிட்டு தான் வந்து போகிறாங்க. இப்போ யசுகைக்கு அப்புறமா வந்து குடும்பத் தலைவன் வந்து யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. யசுகையோட முதல் மனைவியோட முதல் மகன் யார் அப்படின்னாக்கா பெக்டர். அவருக்கு வந்து 11 வயசு ஆகுது. இப்போ அவர் தான் வந்து அடுத்த குடும்ப தலைவனா அப்படின்னு வந்து ஒரு கேள்வியும் வருது. அவர் வந்து அவரோட அம்மாவையும் பார்த்துக்கணும், அதுக்கப்புறமா அந்த 2வது மனைவி அவங்களோட பிள்ளைங்களையுமே வந்து சேர்த்து கவனிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. மங்கோலியர்களோட ஒரு பழக்கம் வந்து என்ன அப்படின்னாக்க, இந்த தலைவனோட மனைவி வந்து வேறு இனக்குழுவில் இருந்து கடத்திட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த கடத்தலின் போது அந்த தலைவருக்கு வந்து உதவி செய்த சகோதரர்கள் யாரையாவது வந்து அந்த அவங்கள வந்து மனைவியாக்கிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பழக்கமாக வந்து இருக்குது. இப்போ அதுபடி பார்த்தாக்கா தலைவர் அதாவது யசுகையோட மூத்த மனைவி வந்து அவங்களோட மகன், அதாவது மூத்த மகன் வந்து பெக்டர் தானே, அதனால் இனிமேல் அவரை வந்து குடும்ப தலைவராக ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஹோலுமுக்கு வந்து இவரை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஹோலும் வந்து இதற்கு எதுக்குமே வந்து அவங்க வந்து வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எனக்கு வந்து உழைக்கிறதுக்கு எனக்கு தெரியும், என் குழந்தைகளை வந்து எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், யாரும் எனக்கு வந்து வாழ்க்கை தரணும்னு ஒன்று அவசியம் கிடையாது அப்படின்னு அவங்க வந்து ஒரு தெளிவான முடிவை வந்து எடுக்கிறாங்க. யசுகைக்கும் ஹோலுமுக்கும் பிறந்தவங்க வந்து யார் அப்படின்னாக்க தேமுஜின், அவர் தான் வந்து ஜெங்கிஸ்கான். அதுக்கப்புறமா வந்து 2 பேர் வந்து இருக்கிறாங்க, ஜியூன் தெமுஜ். அதுக்கப்புறமா 3ஆவதாக ஒரு பெண் குழந்தையும் வந்து இருக்கிறாங்க, அவங்க பேர் வந்து டெமுலின். இந்த முதல் மனைவிக்கு பிறந்த மகன்கள் பார்த்தாக்க பெக்டர், அதுக்கப்புறம் பெல்கட்டே, இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் வந்து அந்த குடும்பத்தில் வந்து மொத்தம் 7 குழந்தைங்கள் வந்து இருக்கிறாங்க. ஹோலும் வந்து இந்த முழு குடும்பத்தையுமே வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஹோலும் வந்து கூரான ஈட்டி ஒன்றை எடுத்துக்கிட்டு தன்னோட உடையை வந்து முழங்கால் வரைக்கும் அடிச்சுக்கிட்டு புல்வெளி பகுதிக்கு வந்து போகிறாங்க. ஈட்டியை வந்து பாய்ச்சிறாங்க, அதில் வந்து எலிகள் வந்து சிக்குது. அதுக்கப்புறமா நதிக்கு போகிறாங்க, அங்கே வந்து தூண்டில் போடுறாங்க, அங்கே வந்து மீன்கள் வந்து சிக்குது. அதுக்கு பிறகு வந்து மரங்கள் உள்ள பகுதிகளுக்கு வந்து போகிறாங்க, அங்கே வந்து உதிர்ந்து கிடந்த பழங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. இப்படி வந்து அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வந்து தன்னோட குடும்பத்தினர் வந்து யாருமே வந்து பசியால் வாடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. இதுக்கு வந்து ஜெங்கிஸ்கானும் வந்து பெரும் அளவில் வந்து உதவுறாரு. இதுக்கப்புறம் ஜெங்கிஸ்கான் வந்து தன்னோட நண்பரை வந்து பார்க்குறாரு. அதை வந்து நம்ம அடுத்த பாகத்தில் வந்து பார்க்கலாம்.